ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கிய இளம் தாய் ஒருவர் தனது 2 குழந்தைகள் மேல் மண் சரிந்து விழாமல் இருக்க மொத்த பாரத்தையும் தனது முதுகில் சுமந்து கொண்டு விடிய விடிய காத்திருந்த காட்சிகள் மீட்பு படையினரையே கலங்க வைத்தது. கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி பெய்து வருகிறது. கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதால் அங்கு ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி தட்சிண கனடா மாவட்டத்தில் அதி கனமழை கொட்டி தீர்த்தது. அதே போல மங்களூரு நகரிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. சபாநாயகர் காதரின் தொகுதியான உல்லால் கோட்டேகாரு, தலப்பாடி, கிண்ணியா, முன்னூறு உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட பகுதிகளில் அதி கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக மொந்தே பதவு கொடி பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் அதே பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வரும் காந்தப்பா என்பவரின் வீடும் புதைந்துள்ளது. இதில் காந்தப்பா, அவரது மனைவி பிரேமா, மகன் சீதாராம், மருமகள் அஸ்வினி, பேர குழந்தைகள் ஆரியன், ஆரூஸ் ஆகியோர் இடுபாடுகளில் சிக்கி விடிய விடிய தவித்துள்ளனர். இரவு நேரம் என்பதாலும் கனமழை பெய்து கொண்டிருந்ததாலும் அருகில் வசிப்பவர்களுக்கு தெரியவில்லை. மறுநாள் காலை விடிந்து பார்த்த போதுதான் நிலச்சரிவில் வீடு இடிந்தது தெரிய வந்தது. இது குறித்து தகவல் அறிந்து சென்ற மீட்பு குழுவினர் மழைக்கு மத்தியிலும் இடுபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் காந்தப்பாவும் அவரது மகன் சீதாராமும் பலத்த காயத்துடன் மீட்கப்பட்டனர். நீண்ட நேர போராட்டத்துக்கு பின் காந்தப்பாவின் மனைவி பிரேமா சடலமாக மீட்கப்பட்டார். அடுத்தடுத்து மீட்பு பணியை தீவிரப்படுத்திய நிலையில் காந்தப்பாவின் மருமகள் அஸ்வினி தனது 2 குழந்தைகளை காக்கும் வகையில் சுவரின் மொத்த பாரத்தையும் முதுகில் தாங்கிக் கொண்டிருந்தார். முதலில் 2 குழந்தைகளையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போதும் செல்லும் வழியிலேயே 2 குழந்தைகளும் பரிதாபமாக உயிரிழந்தனர். அஸ்வினி படு காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அப்போது கலக்கத்துடன் பேசிய அவர், நான் இறந்தாலும் பரவாயில்லை, என் குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் என உருக்கமாக மீட்பு குழுவினரை கேட்டுக்கொண்டார். ஆனால் 2 குழந்தைகளும் ஏற்கனவே இறந்தது பற்றி தாய் அஸ்வினிக்கு அவரின் உடல்நிலையை கருதி இன்னும் தகவல் தெரிவிக்கப்படவில்லை.